ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுமொழியோடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான விஷயமாக தான் இன்டர்வியூவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடர் குணமாகணும் அப்படின்னு வெற்றி சாமிக்கிட்ட வேண்டுதல் வச்சு பரிகாரம் பண்ணிவிட்டு அதாவது அங்கப்பிரதட்சணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுடருக்கு குணமாகணும்னு அந்த சமயத்தில் கர்ணாவும் சேத்தாவும் அங்கே வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்து கேள்வி கேட்ட உடனே புலிக்குட்டி எதை சொல்லி சமாளிச்சிட்டாங்க. வெற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு எழுந்திரிச்சு நின்னதுக்கப்புறமா என்ன வெற்றி இதெல்லாம் அப்படின்ட்டாங்க. ஒன்றும் இல்லை கர்ணா, கடவுளால் முடியாதது என்ன இருக்குது, எல்லாத்தையும் கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாருல்ல அதான் அப்படின்றாங்க. என்ன வெற்றி நீ இதுக்காக போய் இவ்வளோ வருத்திப்பியா, சரி வா கிளம்பலாம் அப்படின்றாங்க. இல்லை கண்ணா நீ கிளம்பு, நானும் புலிக்குட்டியும் வந்துடுறோம், அதான் கூட புலிக்குட்டி இருக்கால்ல அப்படின்றாங்க. அங்கிள் நீங்கள் எனக்காகவும் டேடிக்காகவும் இவ்வளோ வேண்டிப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அங்கிள் அப்படின்றாங்க. மகேஷ் இருந்துக்கிட்டு எல்லாம் நல்லதுக்கே மகேஷ் கிளம்பு அப்படின்றாங்க. சரிங்க அங்கிள், நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு மகேஷ் சொல்கிறாங்க. அடுத்து கர்ணா இருந்துக்கிட்டு புலிக்குட்டி வெற்றியை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு என்ன முக்கியமான வேலை இருக்குது, இல்லைனா கூட நான் வெற்றி கூட இருந்துட்டு தான் போவேன், அதனால் ஸ்வேதா வேற கூட இருக்கா, நான் கிளம்பணும் அப்படின்றாங்க. சரி கர்ணா நான் பார்த்துக்கிறேன், நீ கூட்டிகிட்டு கிளம்பு அப்படின்னுட்டாங்க. அதுக்கப்புறமா வெற்றி பார்த்து அப்படின்னு கிளம்புறாங்க. இந்த அளவுக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு செய்வாரா அப்படின்னு, அவன் எனக்காக இதையும் செய்வான் இதுக்கு மேலேயும் செய்வான், நீ தான் அவனை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேன்ற, அவன் ஏமாந்து அபியை கல்யாணம் பண்ணி கேட்டதுக்கு தெரியாமல் அவனே அவன் வாழ்க்கையில் ஏமாந்துட்டான், அந்த அபியும் நம்மளை ஏமாற்றிட்டான், நடந்தது எதுக்கும் வெற்றி காரணம் இல்லைல்ல, அவனை குறை சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்ட்டாங்க. நீங்கள் என்னதான் அவனை நம்பலாலையும் நான் நம்ப மாட்டேன், உங்களுக்காக இவ்வளோ செய்கிறான் அவன் தான். அன்றைக்கி அந்த அபியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தான், அவன் கூட்டிகிட்டு வராமல் இருந்தால் பார்வதிக்கா உயிரோடு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் வெளியில் வந்திருந்தப்போ கூட அவளுக்காக ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட் பண்ணி தான் இவன் பேசிகிட்டு இருந்தான், அதனால் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு கர்ணா கிட்ட வந்து ஸ்வேதா சொல்லிட்டு கிளம்புவோம். இவன் எப்பயுமே நம்ப மாட்டான், ஆனால் எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவனை என் நாய்க்குட்டி மாதிரி என் பின்னாடியே சுத்த வைக்குவேன், என் பின்னாடியே இருக்க வைப்பேன், அந்த அபியை இன்னொரு தடவை அவன் நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு கர்ணா சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கான். ஆனால் அவன் ஒன்று செஞ்சால் பார்த்தேன் ஸ்வேதா, நமக்கு கல்யாணம் நடக்கணும்னு அவன் சாமி கும்பிட்டுட்டு வேண்டுதல் வச்சுருக்கான், இந்த மாதிரிலாம் யார் செய்வான் அப்படின்றாங்க. அது என்னமோ சரிதான் அப்படின்றாங்க. அம்மா என்ன சொல்லிங்கப்பா இப்போது உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னா, ஆமாம் டாடி, ஸ்வேதாம்மா சீக்கிரமாக நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்றாங்க. மகேஷ் எங்களோட விருப்பத்தெல்லாம் விடு, நீ என்ன சொல்கிற அப்படின்றாங்க. எனக்கு நீங்கள் 2 பேரும் அப்பாவும் அம்மாவும் வந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் மகேஷ் சொல்கிறாங்க. அப்படி சொல்லடா சிங்கக்குட்டி, நாம் இவ்வளோ பேசுகிறோம், எனக்குமே ஓகே தான், அவள் வாயை திறந்து எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னாதானே எல்லாமே நடக்கும், அதை மட்டும் சொல்ல மாட்டேன்றாலே, வெற்றியோட வேண்டுதல் எப்படியாச்சும் பழிக்கணும், எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு தான் வேண்டிகிட்டு இருக்காங்க. கர்ணன் வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாங்க. இப்போது வெற்றி வந்துட்டு சாமியை கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வேறு போய் டிஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு திரும்பவும் சாமி கும்பிட்டுட்டு விபூதியெல்லாம் சாமி கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வேண்டுதல் எதுக்காக பண்ணீங்களோ அந்த விஷயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க சாமி. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. புலிக்குட்டி வந்து 2 பேரும் சேர்ந்து வந்துட்டுருக்கும்போது வெற்றி இருந்துக்கிட்டு என்னடா கர்ணா அங்கே திடீர்னு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு, நான் கூட எதிர்பார்க்கலண்ணா, திடீர்னு வந்து அங்கே நின்ன உடனே அதிர்ச்சி ஆகிட்டேன், அதான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அதுவும் நல்லதுக்கு தான் விடுடா, அப்புறம் இந்த மாதிரிலாம் நான் செய்யவே மாட்டேன்னா அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, என் பொண்ணு சுடருக்காக இதெல்லாம் செய்யணும்னு என் மனசு ஏங்கி அடிச்சிக்குது, அதனால தான் அப்படின்றாங்க. என்னடா பெத்த பொண்ணுக்காக இதை கூட ஒரு அப்பா செய்யலைன்னா எப்படி, வாடா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. விபூதியை எடுத்துகிட்டு போய் அங்கே நின்றுட்டுருக்காங்க. இப்போ இதை எப்படியாச்சும் சுடருக்கு வைக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு, பொருடா வச்சு ஏதாச்சும் ஒரு டைம் கிடைக்கும் அப்போ போயிட்டு விபூதி வைக்கலாம் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கர்ணா, அதாவது புலிக்குட்டியும் வெற்றியும். கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்க சிஸ்டர் உள்ளே வராங்க. சிஸ்டர்களும் வந்து அவங்களுக்கு இப்போ பிளேட்லெட் அடுத்து ஏற்றுறதுக்காக செக்அப் பண்ணோம், அவங்க எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. சிஸ்டர் அப்படியே நான் பக்கத்தில் போயிட்டு கடையில் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன், ரொம்ப தலைவலியாக இருக்குது, சுடரை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்றாங்க. சரிங்க சார், நைட்டே அவங்களுக்கு மூச்சு திணறல் மாதிரி ஆகிடுச்சி, நீங்கள் தனியாக அவங்கள விட்டுட்டு இருக்கக்கூடாது, சீக்கிரம் நான் இருக்கிறதுக்குள்ளேயே போயிட்டு வந்துடுங்க அப்படின்றாங்க. சரி சிஸ்டர் பார்த்துக்கோங்க, 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு வெளில கிளம்பி வராரு. வடா வடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் 2 பேரும் பக்கம் நின்றுக்கிறாங்க. எப்படியோ அவருடைய மாமா வெளியில் போயிட்டாரு, இப்போ நீ போடா அப்படின்றாங்க. உள்ளே
வேறு அந்த சிஸ்டர் இருக்காங்கடா, ஏற்கனவே அந்த சிஸ்டரு நம்ம இன்னும் இங்கேயே போகல அப்படின்னு நம்ம மேலே சந்தேகம் வந்து நீங்கள் இன்னும் போகலையா, கிளம்புங்க, அந்த பாப்பாவுக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நான் யாரோ நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சுடர் என்னுடைய பொண்ணுடா, நான் இங்கே இல்லாமல் எப்படி, இப்போது நம்ம விபூதி வைக்க உள்ளே போனால் அந்த சிஸ்டர் ஏதாச்சும் நினச்சிப்பாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் திட்ட போகிறாங்களா, அவங்க பேஷண்ட் கூட அவங்க ரிலேட்டிவ் இல்லாத டைமில் நாம் போய் விபூதி வைக்கிறோன்னு ஏதாச்சும் நினச்சிக்க போகிறாங்க அப்படின்றாங்க. ஆமாம் இல்லை வெற்றி, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. அவர் வேறு போனவர் திரும்பி வரத்துக்குள்ள அந்த சிஸ்டர் எப்படியாச்சும் வெளியில் கொண்டு போகணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரிடா நீ இங்கே இரு, அந்த மாஸ்க்கு கொடு அப்படின்னு மாஸ்க்கை போடுறாங்க. என்னடா செய்ய போகிறா அப்படின்னு, ஒரு நிமிஷம்டா அப்படின்னு கதவை தட்டுறாங்க. சிஸ்டர் வெளியில் வராங்க. சிஸ்டர் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு, நீங்கள் யார் முதல்ல அப்படின்றாங்க. இல்லை உங்களை டாக்டர் கூப்பிட்டாங்க, இந்த ரூமில் இருக்கிற நர்ஸை கொஞ்சம் வர சொல்லி முடியுமா, டாக்டர் எமர்ஜென்சி அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு. ஐயோ இந்த டாக்டருக்கு இது செக் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே என்ன அவ்வளோ அவசரம்னு தெரியல அப்படின்றாங்க. தெரியல, இந்த குழந்தைக்கு டெஸ்ட் எடுக்கணும்ல, அது சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்றாங்க. இதோ பிளட் எடுத்துட்டேன், கிளம்புறேன், இந்த டாக்டருக்கு என்ன அவசரமோ அப்படின்றாங்க. சார் ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்றாங்க. என்னாச்சு சிஸ்டர், எதுவும் இல்லை அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த பொண்ணை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறீங்களா, இந்த பொண்ணுக்கு நைட்டே ஃபிக்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு, மூச்சு திணறலாம் ஏற்பட்டுருச்சு, இவங்களோட ரிலேட்டிவ் வெளியில் போயிருக்காங்க, அது வரைக்கும் என்ன பார்த்துக்க சொன்னாங்க, டாக்டருக்கு போகிறதுனால நான் டாக்டர்கிட்ட போகிறேன், நீங்கள் நான் வர வரைக்கும் இந்த பொண்ணை ஒரு 2 நிமிஷம் பார்த்துக்கோங்க, நான் டாக்டர்கிட்ட என்னென்னு கேட்டுட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்றாங்க. சரி சிஸ்டர் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, ஆனால் நான் வெளியிலே தான் இருப்பேன், உள்ளெல்லாம் போக மாட்டேன் அப்படின்றாங்க. சரி சரி எப்படியோ ஒன்று பார்த்துக்கோங்க, ஏதாச்சும்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டரும் போகிறாங்க. அதுக்கப்புறமா வெற்றி வராரு. வெற்றி வாடா அப்படின்னு கூப்பிட்றாரு. பரவாயில்ல புலிக்குட்டி, நல்லா பேசி சிஸ்டர்கிட்ட அனுப்பிட்டா அப்படின்னு. அவங்களுக்கு சந்தேகம் வரதுக்கு முன்னாடி நீ போயிட்டு வாடா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே வராரு. வெற்றி வந்து திருநீர் வைக்கிறாரு. திருநீர் வச்சுட்டு சுடரை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சுடர் உனக்கு சீக்கிரமாகவே குணமாயிடணும், அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக சரியாயிடும், உனக்கு உடம்பு சரியானதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு நீ வரணும் அப்படின்னு வெற்றி வந்து சுடர்கிட்ட பேசிட்டு அங்கே நின்றுட்டு விபூதி வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. பெரிய புலிக்குட்டி யாராச்சும் வராங்களான்னு பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விபூதியையும் வச்சு 5 நிமிஷத்தில் சுடரோட கையெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. லைட்டாக கண் சிமிட்டுறாங்க. அப்போ தான் அம்மு அம்மு அம்முன்னே பேசுகிறாங்க. சுடர் சுடர் அப்படின்னு வெற்றி பேசுகிறாரு. அம்மு நான் உங்களை பார்க்கணும் அம்மு, என் கூடவே வந்து நீங்கள் இருக்க மாட்டிங்களா அம்மு அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அம்மு அபியை நினச்சதான் ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணுறா போல இருக்கே, அவளுடைய நினப்பாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு இவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு போல இருக்கே அப்படின்னு வெற்றி நினச்சிக்கிறாரு. ச்சே அப்படின்னு ஒரு பக்கம் அபி மேலே கோபமும் வருது. அப்போ தான் இங்கே பாருடா சுடர், நான் கேப்டன் வந்திருக்கேன், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு மகேஷ் சொன்னானா, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு நான் வந்திருக்கேன், இப்போ நீ மயக்கத்தில் இருக்க, உனக்காக நான் சாமிக்கிட்ட வேண்டிட்டு வந்து திருநீர் வச்சுருக்கேன், கவலைப்படாத சரியாயிடும் என்ன அப்படின்றாங்க. அப்போ தான் சுடர் அவர் கேப்டன் பேசினதுக்கப்புறமா கேப்டன் அங்கிள் அப்படின்னு வாய் முணுமுணுக்கிறாங்க. நான் தாண்டா சுடர், ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு இருக்காங்க. கேப்டன் என் அம்மு ஊருக்கு போயிட்டாங்க, எனக்கு பார்க்கணும் போல இருக்குது அப்படின்றாங்க. அம்மு திரும்பி வந்துடுவாங்கடா சுடர், நீ வருத்தப்படாத, நான் இருக்கேன்ல, நீ ஸ்கூலுக்கு உடம்பு சரியாகி வந்ததுக்கப்புறமா என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோ, நானும் கூட ரொம்ப ஜாலியாக இருக்கேன் என்ன அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பேசும்போது சுடர் ஓரளவுக்கு மனசை தேத்திக்கிட்டு சமாதானம் ஆகிடுறாங்க. அப்புறம் தான் இங்கே அவங்களுடைய மாமா வர ஆரம்பிச்சிடுறாரு. வெற்றி வெற்றி சீக்கிரம் வாடா, அவங்களோட சுடரோட மாமா வர்றாரு அப்படின்னு உடனே சுடர் உனக்கு எதுவும் ஆகாது சரியாயிடுன்னு, நான் வெளியே தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி வந்துடுறாங்க. அப்போ தான் இவர் மாஸ்க் போட்டு நின்றுட்டுருக்கும். கரெக்டாக வெற்றியும் வெளியில் அதுக்குள்ளே டக்குன்னு வந்துடுறாங்க. அவர் கவனிக்கிறது கிடையாது. அவர் வந்து அடுத்த நிமிஷமே வந்து சிஸ்டரும் வராங்க. என்ன சிஸ்டர் உங்களை பார்த்துக்க சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னு. சார் நான் டெஸ்ட் எடுக்கணும்ல சார், இங்கேவா இருக்க முடியும், இவர்கிட்ட நான் சொல்லிட்டு தான் போனேன் சார். சுடரை பார்த்துக்கிட்டிங்களா அப்படின்னு. அதெல்லாம் நான் சுடரை பார்த்துக்கிட்டேன், சுடருக்கு எதுவும் இல்லை, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. எதுக்கு சார் தேங்க்ஸ், போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி சிஸ்டர் நானும் கோவத்தில் திட்டேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், சுடருக்கு எதுவும் இல்லை, அடுத்து பிளேட்லெட் ஏற்றலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, சுடருக்கு ஓரளவுக்கு உடம்பு சரியாக இருக்குது, இன்னொன்றும் செலுத்தினா கண்டிப்பாக சீக்கிரம் சரியாயிடுவா அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஏற்றிட்டு இருக்காங்க. திரும்பவும் அங்கேயே தான் இவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து தூரமாக உட்காந்துக்கிறாங்க. சரளா வந்து சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு
ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவங்க வந்த உடனே சரளா அப்படின்றாங்க, ஏங்க சுடருக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. ஓரளவுக்கு சுடருக்கு சரியாயிடுச்சு சரளா, இதோ இன்னொரு பிளேட்லெட் போட்டிருக்காங்க, சரியாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. டாக்டர் சொன்னதா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. டாக்டர் வந்து இன்னும் செக் பண்ணலைன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேருமே. கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப நேரமாக எல்லாருமே அங்கேயே தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம், அதாவது சுடருக்கு சாப்பாடு கொடுக்கல, அவருடைய மாமா மட்டும் தான் சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு, மதியத்துக்கிட்ட ஆகிடுச்சு. டாக்டர் ரவுண்ட்ஸ் வராங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சுடருக்கு ஓகே தான், சுடருடைய உடம்பு முன்னைக்கும் இப்போக்கும் பரவாயில்ல, ஃபீவரும் குறைஞ்சிருக்கு, இந்த டேப்லெட் மட்டும் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சரியாக போயிடும், பயப்பட மாதிரி இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதும், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ், அந்த கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றாங்க. ஆமாம் சரளா, சுடருக்கு உடம்பு சரியான உடனே நம்ம கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றாங்க. சரிங்க கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு. இப்போது சுடர் கூட்டிகிட்டு போகலாமா டாக்டர் அப்படின்னு. ஈவினிங் வரைக்கும் இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஈவினிங்க்கு மேலே செக் பண்ணிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், ஏன்னா இப்போ தான் அவங்க உடம்பு கொஞ்சம் பெட்டர் ஆகிருக்கு, இன்னும் டைம் எடுக்கும்ல அப்படின்றாங்க. சரிங்க டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சண்முகம் சொன்னதும், பார்த்துக்கோங்க சுடர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டாக்டர் செக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வெற்றி பாத்தியா, சுடருக்கு எதுவும் இல்லை, சரியாயிடுச்சு, டாக்டர் சொன்னதை கேட்டல, கவலைப்படாதடா, காலையிலேருந்து இங்கேயே நின்றுட்டுருக்கோம், எதுவும் நீ சாப்பிடக்கூட இல்லைடா, வாடா கடைக்கு போய் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டாச்சும் வருவோம் அப்படின்றாங்க. இல்லைடா புலிக்குட்டி, எனக்கு எதுவும் வேணாம், நீ போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு. வெற்றி வாடா வெற்றி ப்ளீஸ்டா, நீ சாப்பிடாம எப்படா நான் மட்டும்னு புலிக்குட்டி வற்புறுத்தி வெற்றியை சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்க 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்துட்ருக்காங்க. குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா சரளா அப்படின்னு. அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு. அவங்க நல்லா தாங்க இருக்காங்க, கிளம்பி போயிட்டாங்க. சுடரை பற்றி கேட்டுகிட்டே தான் தருணும் தியாவும் போனாங்க. சுடருக்கு சரியாயிடும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அவங்களுக்கு முதல்ல ஈவினிங் ஸ்கூலுக்கு வந்த உடனே விஷயத்தை சொல்லணுங்க. சுடரை அவங்க வரத்துக்குள்ளே இல்லைன்னா கூட்டிகிட்டு போயிடணும், இல்லைன்னா அவங்களை சம்மந்தப்படுத்த முடியாது. தருண் நான் வரேன், வந்து சுடரை பார்த்துட்டு வரேன்னு ரொம்ப அடம்பிடிச்சான். நான் தான் அங்கெல்லாம் வேண்டாம், சுடருக்கு டெங்கு கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் நீ வர வேண்டான்னு சமாதானப்படுத்தி விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு. ஆமாம் இது பருவக்காய்ச்சல் மாதிரி, அப்புறம் பிள்ளைங்களுக்கும் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, சுடர் கதை சரியாயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், மகேஷ் தருண் வந்து அங்கேயே பார்த்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. ஆமாங்க அதுக்கு தான் கூட்டிகிட்டு வரலன்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கவும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சுடர் அப்பப்போ சிஸ்டர் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே தான், குழந்தைக்கு உடம்பு ஓரளவுக்கு சரியாக போயிடுச்சு அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது இவங்க 2 பேருக்குமே. கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட்டுட்டு வெற்றியும் மகேஷ் அதாவது புலிக்குட்டியும் திரும்பவும் கூட அங்கே வந்துடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே கருணா இருந்துக்கிட்டு என்ன போனவன், அதாவது கோயிலில் வேண்டுதல் வச்சவன் வருவான்னு பார்த்தா இன்னும் ஆளையே காணும் அப்படின்றாங்க. தெரியல வந்துடுவாங்க அப்படின்னு தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் திவ்யா வராங்க. திவ்யா வந்து இந்த கேஸ் விஷயத்தில் மாணிக்கத்துக்கிட்ட என்ன எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு பிரபாகரனை பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக பிரபாகரனுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன நம்மால் முயல்குட்டி கால் பண்ணதுன்னு அவர் ரொம்ப சந்தோஷமாக எடுக்கிறாரு. ஹாய் அப்படின்றாங்க. இல்லை கேஸ் விஷயத்தில் அந்த ஒரு ஆளை தெரியும்னு சொன்னல, அந்த ஆளை பற்றி உங்ககிட்ட பேசணும், நீங்கள் எங்கே இருக்கீங்க வர முடியுமான்றாங்க. தோ நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா, எங்கே வரணும் அப்படின்றாங்க. நம்ம வழக்கமாக மீட் பண்ணுற இடத்துல வந்துருங்க அப்படின்னு. ஓ வழக்கமாக மீட் பண்ணுற இடம்லாம் கூட உனக்கு தெரியுமா அப்படின்னு. ஷூ கலாய்க்காதீங்க வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. திவ்யா அப்படி கட் பண்ணதுக்கப்புறம் அவருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திவ்யாவுக்குமே ஓரளவுக்கு சிரிக்கிறாங்க. அவரை நக்கல் பண்ணி பேசுறதை நினச்சி. பாவம் நம்ம பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு, எவ்வளோ நாளைக்கு தான் பார்ப்போம் அப்படின்னு திவ்யாவும் சொல்கிறாங்க. ஈவினிங் ஆகிடுது. சரளா வந்து டைம் ஆகிடுது, நான் கிளம்பட்டுங்களா, டாக்டர் வந்து செக் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. சரி சரளா நீ போ நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவர் போனதுக்கப்புறமா சரளா போனதுக்கப்புறமா டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு சுடருக்கு இப்போ சரியாயிடுச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றாங்க. சுடர் டாக்டர் வந்து செக் பண்ணதுக்கப்புறமா மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறாங்க. மாமா அப்படின்னு நல்லாவே கொஞ்சம் பேசுகிறாங்க தெளிவாக. சுடர் உனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்ன அப்படின்றாங்க. சரி மாமா இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல, இந்த மருந்து வாடெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர் நீ இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம், உன் மாமா கூட நீ இப்போ வீட்டுக்கு போகலாம், மாத்திரை மருந்து இதெல்லாம் மட்டும் நீ கரெக்டாக எடுத்துக்கோ என்ன அப்படின்றாங்க. சரி டாக்டர் அப்படின்ட்டாங்க. சரி சார் நீங்கள் மீதி இருக்கிற பில்லையும் பே பண்ணிவிட்டு சுடரை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் வாங்க சார் அப்படின்றாங்க. சுடர் நீ இரு நான் மாமா பணம் கட்டிட்டு வந்துடுறேன்னு இவர் வராரு. அதுக்கப்புறம் இவங்க எட்டி பார்த்துட்டு அமைதியாக நின்றுக்கிறாங்க. சுடருக்கு சரியாயிடுச்சு பார்த்தியாடா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவர் மாமா கூட்டிகிட்டு போகிறேன்றாரு, நம்ம 2 நாளாக இங்கே இருக்கோண்டா,
கிளம்பலாமா, கருணாக்கு டவுட் வந்துட்டு போகுது அப்படின்னு. இங்கே இருடா, நான் சுடரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சந்தேகம் எதுவும் வந்துட்டு போதுரா யாருக்காச்சும் அப்படின்றாங்க. ப்ளீஸ்டா ப்ளீஸ் அப்படின்றாங்க. கேப்டன் நேராக உள்ளே போகிறாரு. சுடர் முழிச்சிட்டு இருக்காங்க. கேப்டன் அப்படின்ன உடனே, சுடர் உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்றாங்க. கேப்டன், நீங்கள் என்கிட்ட வந்து பேசுனீங்க தானே, எனக்காக சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் சொன்னீங்க தானே, எனக்கு கேட்டுச்சு கேப்டன், நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா அப்படின்னு. ஆமாண்டா, உன் மாமாவுக்கு தெரியாது, மகேஷ் விஷயத்த சொன்னானா, உன் மாமா இல்லை அப்போது நான் வந்தப்போ உன்கிட்ட நான் பேசிட்டு திருநீர் வச்சுட்டு போயிட்டேன். திரும்பவும் இங்கே ஒரு வேலையாக வந்தேன், அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உனக்கு உடம்பு சரியாயிடுச்சுல சுடர் அப்படின்னதும், சரியாயிடுச்சு கேப்டன் அங்கிள், எனக்காக சாமிக்கிட்டலாம் வேண்டிக்கிங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. நீ போய் எதுக்கிட்ட எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ இப்போது வீட்டுக்கு போக போகிற, போய் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கு பார்க்கலாம் என்ன அப்படின்றாங்க. சரி கேப்டன் அப்படின்றாங்க. சரி, நான் இங்கே வந்த விஷயம் மாமாவுக்கு தெரிய வேணான்றாங்க. ஏன் கேப்டன் அப்படின்றாங்க. இல்லைடா அப்படின்றாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து என்னை பார்த்துட்டு போனீங்கன்னு தெரிஞ்சா எதுவும் சொல்ல மாட்டார் என் மாமா அப்படின்றாங்க. சரிடா, சரி அப்போது நான் வரட்டுமா அப்படின்றாங்க. சரிங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெற்றியும் கிளம்பி வந்துடுறாரு. பில் பே பண்ணிவிட்டு அவருடைய மாமாவை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக சுடரை கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகலான்னு மெடிசன்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பலாம் சுடர் அப்படின்னு சுடரை எழுப்பி மொல்லமாக நடக்க வச்சு கூட்டிகிட்டு வராரு. புலிக்குட்டியும் வெற்றியும் நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வெளியில் வந்து சுடரை பார்த்துட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சுடரை கூப்பிட்டு வராங்க. சுடர் கூப்பிட்டு வரும்போது சுடர் இருந்துக்கிட்டு, மாமா கேப்டன் இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்திருந்தார், எனக்கு மகேஷ் உடம்பு சரியில்லைன்னு விஷயத்த சொன்னதுக்கப்புறமா என்னை பார்த்துட்டு போனார் அப்படின்றாரு. அப்படியாம்மா, அவரை தான் நான் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன், இன்றைக்கும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டே வெளியில் வராங்க. வெற்றி அதை பார்த்துட்டு, சரிடா வெற்றி நம்ம புலிக்குட்டி போகலாம் அப்படின்றாங்க. பார்த்துட்டு போகிறாங்க. சுடரையும் ஆட்டோவில் கூட்டிக்கிட்டு மொல்லமாக போகிறாங்க. சரளாவுக்கு போகிற வழியிலே கால் பண்ணி நானும் சுடரும் வந்துட்டுருக்கோம் அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லும்போது, சுடருக்கு நல்லா சாப்பிட ஏதாச்சும் செஞ்சு சூடாக கஞ்சி அப்படின்றாங்க. சரின்னு கஞ்சி ரெடி பண்ணி அவங்களும் வச்சிட்ருக்காங்க. இவங்களும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே தருண், தியா 2 பேருமே வந்து சுடரை போய் பார்த்து சுடர்கிட்ட உனக்கு உடம்பு சரியாயிடுச்சான்னு கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சுடரும் எனக்கு சரியாயிடுச்சின்னு தருண்கிட்ட சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.